ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அவுல் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த அவுல் லட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான அவுல் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவுல் லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டு ஒரு பாதி அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை வந்து வரப்பட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில் நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேங்க. ஸோ இதை வந்து நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அவல் நல்லாவே வறுப்பட்டுருச்சு. இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக அப்படின்னு நொறுங்கணும். ஸோ இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருவலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் திருவல் வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சிருந்த அவளை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அவல் வந்து நல்லா கொரப்பாக பவுடர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இது கூடவே ஒரு வாசத்துக்காக 2 ஏலக்காயையும் போட்டு நல்லா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அவல் சர்க்கரை எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அவல் சர்க்கரை எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் திருவலையும் போட்டுக்கலாம். இது கூடவே ஃபைனலா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை போட்டுக்கோங்க. இது கூடவே சூடான நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு லட்டு மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க வரல அப்படின்னா சூடான பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமா நெய் கூட சேர்த்து நல்லா லட்டு பதத்துக்கு பிடிச்சிக்கோங்க. நான் இப்போ எல்லா லட்டையுமே உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாங்க. வாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான அவுல் லட்டு செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க. இந்த அவுல் லட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம நாட்டு சக்கரை, முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.